நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி கால வரைக்கும் மாமா 40 வருஷம் பேசாம 40 வருஷம் மாமா சூப்பர். விளக்கு பார்த்து பிடிச்சிக்கங்க. அம்மா கொஞ்சம் பின்னாடி வாங்க. எதுவும் பிடிச்சிக்க வேண்டாம், நீங்க நேர இங்க பார்த்து இல்லைங்க, அங்க பார்த்து. அம்மா தள்ளி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்று சொன்னான் மாகவிஞ்சன் பாரதி. இந்தியா இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே பல்வேறு நிலைகளிலே உயர்ந்திருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பெருமையை உலகளவிலே இன்றைக்கு உயர்த்திக் கொண்டிருக்கிறார். தமிழகமும் பல்வேறு நிலைகளிலே முன்னேறி வருகிறது. இந்தியா பல்வேறு விளையாட்டுகளில் பல்வேறு துறைகளிலே மிக இப்பொழுது T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் நடைபெற்ற போட்டியிலே இந்திய அணி நம்முடைய இங்கிலாந்து அணியை ரொம்ப அற்புதமாக வென்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை புரிந்து நாளை 8ஆம் தேதி நடைபெற இருக்கிற நம்முடைய உலக T20 இறுதிப் போட்டியிலே இந்தியா சந்திக்க இருக்கிறது. நியூசிலாந்தை எதிர்த்து மோத இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு பிரார்த்தனைக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. நல்ல உதடுகளினுடைய பிரார்த்தனை மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் என்பதனாலே மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே நாம் இங்கே நின்று கொண்டிருப்பது மதுரை SS காலனி பொன்மேனி நாராயண ரோட்டிலே காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாருடைய கோவில் கிரகம் இருக்கிறது. இங்கே நாங்கள் அனைவரும் நம்முடைய மதுரை பொதுமக்கள் அனைவரும் இணைந்து பிரார்த்தனை செய்கிற விதமாக இன்றைக்கு இந்தியா வெற்றி பெற வேண்டும், ஆல் தி பெஸ்ட் இந்தியா ஒரு கோஷத்தோடு இன்றைக்கு திருவிளக்கு ஏற்றி ஒளி ஏற்றி நமக்கு ஒளிமயமான நம்முடைய இந்தியா உருவாக வேண்டும், இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. முதலிலே நம்முடைய இந்த இடத்திலே காஞ்சி பெரியவர், ஐயப்பன், காமாட்சி அனைத்து விக்கிரகங்களும் இருக்கிறது. சுவாமி பற்றிய ஒரு பாடலை நாம் அனைவரும் இணைந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். சுதனையப்பன் மாரக வீரநந்தன மாதவ சுதனையப்பன் மந்த மாருத சேவிதன் மந்தவ சுதனையப்பன் மந்த மாருத சேவிதன் மந்தார பிரியனையப்பன் நாதரஞ்சித வேத வர்ணித தேவ வந்திதனையப்பன் நித்யதாபச நித்ய முக்தன் தர்மரக்ஷிதனையப்பன் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஜய ஜய சங்கர நம்முடைய நாள்
நாளை நடைபெற இருக்கிற உலக T20 போட்டியிலே இந்தியா இங்கிலாந்தை நாம் வெற்றி கண்டு நியூசிலாந்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த போட்டியிலே இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று நாம் இணைந்து அனைவரும் பிரார்த்தனை ஒரு நிமிடம் நம்முடைய இந்தியாவிற்காக அமைதியாக பிரார்த்தனை செய்து கொள்வோம். கண்டிப்பாக இந்தியா உலகத்தை ஆளும் என்பது போல இந்தியா இந்த கிரிக்கெட் போட்டியிலே வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து ஆல் தி பெஸ்ட் இந்தியா என்கிற கோஷத்தை நாம் அனைவரும் இணைந்து நாம் தெரிவிப்போமாக. All the best, 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 India, all the best, all the best, அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது அண்ணா அவர்கள் சுவாமி விக்கிரகத்துக்கு தீபாராதனை காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு அனைவரும் திருவுருவ சிலைக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. காமாட்சி சமேத ஐயப்பன், ராதாகிருஷ்ணன் மற்றும் அனைத்து விக்கிரகங்களும் இங்கே இருக்கிறது. All the best, India! All the best, India! All the best, India! All the best, India! India! All the best, all the best, India! All the best, India! All the best, India! இந்தியா T20 உலக கோப்பையில் நாளை கண்டிப்பாக வெல்லும். நியூசிலாந்தை எதிர்கொண்டு இந்தியா உலக சாதனை படைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே இந்தியாவிற்காக இந்த சிறப்பு பிரார்த்தனை இப்பொழுது நடைபெற்றது. விளக்கேற்றி கையிலே பதாக ஏந்தி ஆண்களும் பெண்களுமாக இணைந்து இந்த இடத்திலே ரொம்ப அற்புதமாக இந்த பிரார்த்தனை செய்து கொண்டோம். All the best, India! All the best, India! All the best, India! நன்றி. ஓகே. தானே சரி. அனைவருக்கும் வணக்கம். மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் நம்முடைய T20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியிலே நாளை இந்திய அணி நியூசிலாந்து அணியை சந்திக்க இருக்கிறது. எப்பொழுதுமே இந்தியாவை உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது. எப்படி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவின் பெருமையை மிகப்பெரிய அளவிலே உலக அளவிலே உயர்த்திக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா வீரர்கள் எப்பொழுது வெற்றி பெற்றாலும் அவர்களை அழைத்து சமீபத்திலே உலக பெண்கள் போட்டியிலே இந்திய அணி வெற்றி பெற்றவுடனே அணித்தலைவரை அழைத்து ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து ஒரு தேநீர் விருந்தை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்தார்கள். அதே போல இந்திய அணி நாளை நியூசிலாந்து போட்டியில் வெற்றி பெற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்புக்கு பாத்திரமாவார்கள் நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. இந்திய அணியினுடைய தலைவர் சூரியகுமார், சஞ்சு சாம்சன், அதே போல சமீபத்திலே மிகப்பெரிய அளவிலே ரன்கள் எடுத்து நம்முடைய இந்திய அணிக்காக போராடி இந்திய அணியினுடைய வலிமையை உலகத்திற்கு உணர்த்தி காட்டிய இளம் வீரர்கள் நமது இந்திய அணியிலே இருக்கிறார்கள். கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தி தமிழ்நாட்டை சார்ந்தவர், அற்புதமாக பந்து வீசி வருகிறார். அதே போல எத்தனையோ பேர்கள் இன்றைக்கு இந்திய அணிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இளம் வீரர்களுடைய முயற்சியாலே இந்திய அணி கண்டிப்பாக நாளை நடைபெற இருக்கிற T20 உலக கோப்பையிலே வெற்றி பெறுவார்கள் நம்பிக்கை. அதற்காக மதுரையிலே இன்றைக்கு காஞ்சி மகாபரிவா கோவிலிலே பெண்கள் விளக்கேற்றி அனைவரும் இணைந்து ஆல் தி பெஸ்ட் இந்தியா என்கிற கோஷத்தோடு இந்தியா வெற்றி பெறும் என்கிற பிரார்த்தனை இன்றைக்கு அனைவருமாக சேர்ந்து இணைந்து செய்திருக்கிறோம். பிரார்த்தனை கண்டிப்பாக பலிக்கும். நெல்லை பாலு, நிறுவனர், அனுஷத்தின் அனுகிரகம், மதுரை. Namaskaram. Today we have prayed for the victory of Indian T20 and the team. Day before yesterday, India won the match against England in the semi-final match. Tomorrow, Indian team meet New Zealand team. Indian team players, especially the team leader Surya Kumar, and then Sanju Samson, Varun Chakravarti. There are so many talented persons in India. So we, Anushatin Anugraham Madurai, prayed for the victory of Indian team. Our Prime Minister Narendra Modi ji
always helping and always honoring the players, not only cricket, all the team members, especially last year India won the Indian world level women's tournament. Immediately our Prime Minister Modi ji called the persons and players and give the tea to in our Prime Minister's office, so that we prayed for the victory of the Anushatin Anugraham. Today we lighted the lamp and we one Kosham. All the best India, all the best India. The Kosham will definitely, the prayer will definitely succeed the Indian team. Tomorrow we will meet his New Zealand team and definitely we will win the match. India is the biggest country. India is the super fast country in the world, so that we will definitely win the match. Thank you for the prayer and wishes from all our members and all our public. आपके मोबाइल पर तुरंत आएगी ब्रेकिंग न्यूज। स्क्रीन पर सबसे पहले दिखेगी बड़ी खबर। देश दुनिया की हर खबर एक जगह। अब आपके मोबाइल पर तुरंत फटाफट इंस्टॉल कीजिए न्यूज नेशन ऐप और रखिए खुद को अपडेट।